வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 26/1/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:35, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று இரவு 7:11 வரை, அஷ்டமி பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று காலை 10:50 வரை, அஸ்வினி பின்பு பரணி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 10:50 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும், வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும், எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், பேச்சுக்களினால் லாபமான நிலை ஏற்படும், நினைத்த காரியமும் நிறைவேறும், வருமானம் கூடும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், அஸ்வினி ஆதரவுகள் கூடும், பரணி சிந்தனைகள் அதிகமாகும், கிருத்திகை வெற்றிகள் கிடைக்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், அலைச்சல்கள் கூடும், செலவுகளும் அதிகமாகும், குழந்தைகளின் மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும், அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், பொருளாதாரம் பிரச்சனைகள் நீங்கும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம், கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும், ரோஹிணி நிதானம் தேவை, மிருகசுரேஷம் எதிர்ப்புகள் விலகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா. ராசி நேயர்களே, தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள், விவசாயம் தொடர்பான துறைகளில் யோசித்து செயல்படவும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும், லாபங்கள் ஏற்படும், கௌரவங்களும் மேலோங்கும், ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள், அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், மிருகசுரேஷம் ஆதரவுகள் கூடும், திருவாதிரை நினைத்தது நிறைவேறும், புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், அனுகூலங்கள் ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள், லாபமான நிலை உருவாகும், ஆதாயங்கள் அதிகமாகும், சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது, எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும், விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும், நிம்மதியும் கிடைக்கும், அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், புனர்பூசம் அனுகூலங்கள் ஏற்படும், பூசம் ஆதரவுகள் கிடைக்கும், ஆயில்யம் மேன்மைகள் உண்டாகும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும், வியாபாரத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும், உதவிகள் கிடைக்கும், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், மகம் ஆதரவுகள் கூடும், பூரம் அனுபவங்கள் கிடைக்கும், உத்திரம் கவலைகள் நீங்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி.
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பணியில் நிதானமாக செயல்படவும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பாராத கடமைகள் கூடும். பிரச்சனைகளும் விலகும். சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். மேன்மையான நிலை ஏற்படும். எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் செலவுகள் கூடும். ஹஸ்தம் அனுபவங்கள் அதிகமாகும். சித்திரை நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை முன்னேற்றம் உண்டாகும். சுவாதி மகிழ்ச்சியான நாள். விசாகம் கௌரவங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் மனக்கசப்புகள் நீங்கும். அனுஷம் ஆதாயங்கள் கிடைக்கும். கேட்டை லாபமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். எதிலும் சிக்கனமாக செயல்பட்டு சந்தோஷம் அடைவீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகளின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகமாகும். ஆர்வமான நிலை உருவாகும். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் நெருக்கம் ஏற்படும். பூராடம் சேமிப்புகள் கூடும். உத்திராடம் ஆர்வம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் ஆதரவான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். வியாபாரத்தில் நிதானம் தேவை. நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் ஆதரவுகள் கூடும். அவிட்டம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வேலை தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் கூடும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் அதிகமாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும். சதயம் நிம்மதியான நாள். புரட்டாதி பொருள் வரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே,
எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். மாற்றங்கள் உண்டாகும். வருமானமும் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பணியில் கௌரவங்களும் மேலோங்கும். மேன்மைகள் உருவாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி கௌரவங்கள் கூடும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி நட்புகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.